அவல் பருப்பு சாதம் பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, சோம்பு எல்லாம் போட்டுட்டு, நீங்கள் இதில் பூண்டு நல்லா சாப் பண்ணி கூட போடலாம், நல்லாயிருக்கும். நான் போடலை. சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது நான் போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் இதை இப்படி தான் சொல்லுவோம். ஆக்சுவலி நீங்கள் இதை அவல் உப்புமான்னு கூட சொல்லலாம். நீங்கள் தேவைப்படுறவங்க நல்லா பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் போடலை, இது பசங்களுக்கு சேராது. நட்ஸுக்கு வந்து நிலக்கடலை போட்டிருக்கேன், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஆட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு வணக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப வணக்க வேண்டாம், அந்த க்ரீனிஷ் போயிடும். அதுக்கப்புறம் பருப்பு பொடி நாங்கள் வீட்லேயே அரைச்சது காலி ஆகிடுச்சு, அதனால் இதை வெளியில் தான் வாங்கியிருக்கேன். அதை ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு, கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கிளறிக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த அவல் போட்டு கிளறும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த அவல் வந்து ஃபஸ்ட் டைம் சும்மா வெறும் தண்ணியில் கழுவிட்டு 2வது தடவை கழுவும் போது கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி நான் அப்படியே கொஞ்சம் தண்ணியோடவே வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக ஊறி நல்லா சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து போட்டு வணக்கிக்கலாம். அதில் உப்பு நீங்கள் போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி ஆனியனில் போட்டிருப்போம். அப்புறம் இந்த அவல்லையும் உப்பு இருக்கும், தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே சூட்டில் கொஞ்ச நேரம் இப்படியே மூடி வச்சுடுங்க. அது கப்புன்னு நல்லா அந்த சூட்டுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மீ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.